பெங்களூருவில் நள்ளிரவில் தனியாக சென்ற பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞரை கேரளாவில் வைத்து தனிப்படை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். அவர் தப்பிச் செல்வதற்கு ஊர்காவல் படை பெண் காவலர் உதவி செய்தது அம்பலமாகியுள்ளது. நடந்தது என்ன? பெங்களூரில் கடந்த 3ஆம் தேதி பெண்களை பின்தொடர்ந்து வந்த இளைஞர் அத்துமீறலில் ஈடுபட்டது கர்நாடகாவில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. 10 நாட்களுக்கு மேலாக தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் குற்றவாளியை கைது செய்துள்ளனர். தொடர்பு எல்லைக்கு அப்பால் சென்றவர் சிக்கியது எப்படி? பெங்களூரில் நள்ளிரவில் இளம் பெண்கள் இருவர் தாங்கள் தங்கியுள்ள விடுதிக்கு அருகில் உள்ள கடையில் கிரீன் டீ குடிக்க சென்றுள்ளனர். சரியாக நள்ளிரவு 1:50 மணியளவில் குறுகலான தெருவில் இருவரும் நடந்து வந்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் அவர்களை பின்தொடர்ந்து வந்துள்ளார். திடீரென அந்த இளைஞர் பெண்களிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி கர்நாடகாவில் அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகாரளிக்க தயங்கிய நிலையில் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் தொழிலதிபர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கினர். விசாரணையில் பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டவர் திலக் நகரைச் சேர்ந்த 29 வயதான சந்தோஷ் டேனியல் என்பது தெரிய வந்தது. அட்ரஸ் அறிந்தவரின் வீட்டிற்கு போலீசார் செல்வதற்கு முன்பு தலைமறைவாகியுள்ளார். அத்துடன் அவரின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. பின்னர் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து குற்றவாளியை பின்தொடர்ந்தனர். அவர் முதலில் பெங்களூரிலிருந்து ஓசூருக்கு பேருந்தில் சென்றது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து சேலம் சென்று அங்கிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு தப்பி ஓடியதை போலீசார் உறுதி செய்தனர். விடாமல் விரட்டிச் சென்ற தனிப்படை போலீசார் கோழிக்கோட்டில் உள்ள நடுவிலாங்காடியில் சுற்றி வளைத்து கைது செய்தனர். சுமார் 700 சிசிடிவி கேமரா காட்சிகளை பின்தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தோஷ் டேனியலை பெங்களூரு அழைத்து வந்து விசாரித்தனர். அதில் பெங்களூருவிலிருந்து தமிழ்நாடு கேரளாவுக்கு தப்பிச் செல்ல ஊர்காவல் படையைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவர் அவருக்கு உதவியது தெரிய வந்துள்ளது. திருமணமாகி கணவரை பிரிந்து வாழும் 30 வயதான பெண் காவலர் சந்தோஷுடன் பழகி வந்துள்ளார். அவர் போட்டுக் கொடுத்த பிளான் படிதான் சந்தோஷ் தனது செல்போன் மற்றும் சிம் கார்டை தூக்கி வீசியுள்ளார். அத்துடன் பெண் காவலர் தனது பெயரில் வாங்கிய சிம் கார்டு மற்றும் 10,000 ரூபாய் பணம் கொடுத்து தப்பிச் செல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது அம்பலமாகியுள்ளது. இதையடுத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞருக்கு உதவிய பெண் காவலரையும் போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். பெங்களூருவில் அண்மையில் 5 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் தொடர்புடைய பீகாரைச் சேர்ந்த இளைஞர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். பெங்களூருவில் தொடர்ந்து குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக பாலியல் அத்துமீறல் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.